மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. நான் தேவனுடைய கிருபையை விருதா ஆக்குகிறதில்லை. I will not waste the grace of God. நான் கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்க மாட்டேன். You have received the grace not in vain. பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரவில்லை. அதான் அதோடைய அர்த்தம். வேஸ்டா நீங்க பெறவில்லை, விருதாவாக பெறவில்லை. ஒரு காரணத்தோடு அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசி எவ்வளவு கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்பதை பாருங்கள். கிருபை கண்டுபிடிக்கப்பட வேண்டும், கிருபை அளவிடப்பட வேண்டும், கிருபை பாதுகாக்கப்பட வேண்டும், கிருபை உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இத்தனையும் விசுவாசிகள் கவனிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து தெளிவான ஒரு ஆவி இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று தெரியாமலே கோயில் மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு அப்படி இருக்கிறவர்கள் பரலோகத்தில் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அதனால கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கவலையற்றவர்களா இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிருபையை குறித்த சரியான விளக்கம் புலப்படாமல் இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக பெறவில்லை. ஒரு நோக்கத்தோடு ஒரு கிருபையை ஒரு ஆளுக்கு தேவன் கொடுப்பார். அந்த கிருபையை விருதாவாக்கவும் கூடாது, அதை வேஸ்ட் பண்ணவும் கூடாது, கணக்கு கேட்பார். ஸோ இது எல்லாம் நாம் புரிந்து கொள்ள அவசியமாயிருக்கிறது. முகாந்திரங்களை கொண்டு 10 வித காரணங்களினாலே 10 வித உபயோகங்களுக்காக 10 வித கிருபையை அவர் கொடுக்கிறார். ஒரே போல நினைக்க கூடாது. கிருபை என்பது ஒரே சாயலில் இருக்காது, அது வெவ்வேறு விதமாக வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருந்தால் மாத்திரமே கிருபையை அறிய முடியும். இன்னொரு ஆள் கிருபை பெற்றிருப்பார், நாமும் கிருபை பெற்றிருப்போம். அவர் வேறு விதமாய் செயல்படுவார், நாம் வேறு விதமாய் செயல்படுவோம். கவனமாய் இருந்தால்தான் அவருக்கு கிருபை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம், நமக்கும் கிருபை இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். ஆனால் 2 பேருடைய போக்கு, அவர்களுடைய ஊழியம், அவர்களுடைய விசுவாசம் அப்படி வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் கிருபையை கொடுக்கிறார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.